ஐயா சிவாய நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்கய்யா. ரொம்ப முக்கியமான ஒரு 2 கேள்வி இருக்கு, அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க போதும். சொல்லுங்க. இப்போ அண்ணாமலை இந்த நிமிஷம் பாஜக விட்டு வெளியே போறார், ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். ராஜினாமா பண்றாருன்னா சரி. இப்ப போயிடார். இதுல சரி. உண்மையிலேயே சந்தோஷப்படுறது உங்களுக்கு 2-3 ஆப்ஷன் தர்றேன். ஒண்ணு பாஜக தலைவர்களா சந்தோஷப்படுறது, அல்லது பாஜக தொண்டர்களா, அல்லது எதிர்கட்சிகளா? எப்படியா பாஜக அதாவது முத சந்தோஷப்படுறது யாருன்னா பாஜகவில் இருக்க புல்லுருவிகள். அதாவது அண்ணாமலையுடைய வளர்ச்சி பிடிக்காதவன், அண்ணாமலை எதுக்குடா பிஜேபிக்கு வந்தாருன்னு நினைக்கிறவன், அவன் தான் சந்தோஷப்படுவானே ஒழிய மற்றவன் சந்தோஷப்பட வாய்ப்பு கம்மி தான். முத துரோகி உள்ளதான் இருப்பான், பக்கத்துலதான் இருப்பான், தூரத்துல இருக்க மாட்டான். தூரத்துல இருக்கும் எதிரி தான், அவனை சமாளிச்சிடான். துரோகி பக்கத்துல இருப்பான். ஆனா தொண்டர்கள் சந்தோஷப்பட மாட்டான். தொண்டர்கள் அவ்வளவு நொந்துருவான். இப்பதான் ஒரு தலைவன், ஒரு நல்ல ஆத்மா சேர்ந்துருக்குதுன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கிற நேரத்துல தொண்டர்கள் அவ்வளவுமே தாயில்லா பிள்ளை போல ஆயிடுவான். புரிஞ்சுக்கோங்க. நான் ஐயா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா. அங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அண்ணாமலை ஒன்றும் சாதாரண மனுஷன் கிடையாது, அது அவதாரம். நான் உங்கள்கிட்ட எத்தனை நேரம் தான் சொல்லுன்னு தெரியல, உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறாங்க. அவருடைய மனித உடலை பார்த்துட்டு நீங்க மனுஷன் நினைச்சிட்டீங்க. மனுஷன் கிடையாது. அதாவது கலியுகத்துல 2 அவதாரம் நடந்துருச்சு. ஒண்ணு பரமாத்மா, இறைவனே இறங்கி வந்துட்டான். உத்தரப்பிரதேசல ஆண்டுட்டு இருக்கான் இறைவன், அது மனுஷன் கிடையாது, பரமாத்மா. இவர் தூதுவன், அனுமன். அண்ணாமலை அனுமன், ராமனுடைய தூதுவன், அவ்வளவுதான். நான் சொல்ல, இறைவனே எங்க அப்பாவே சொல்றான் பாருங்க, இந்த கலியுகத்துல என்னுடைய தூதனை நான் அனுப்புவேன். எப்போ அனுப்புவான்? நான் சாமி சொல்றான் பாருங்க, முறை தப்பி ஆண்ட முகடன் வெறு நீசன் குறை நோவு கொண்டு கூடி இறப்பான் உன் காலம். அதிலே சில பேர் அரசு பதவி உனக்கு எனக்கெனவே விதியை எறியாமல் வெட்டி கொண்டே மாழ்வான். அதாவது முறை தப்பி ஆண்ட, நீதி நெறி இல்லாத ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் கலியுகத்துல ஆளுவான். கலியுகம் அழிய போற நாள்ல, அந்த நாள்ல அவன் அரசு பதவிக்காக வெட்டிக்கிட்டு சாவுவான். இன்னைக்கு சாதாரண கவுன்சிலர் பதவி, பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு வெட்டிட்டு செத்துறானுங்க. நடக்குதா இல்லையா? சாமி இறைவன் பகவான் சொன்னது, உலகத்தை படிச்சு இறைவன் சொன்னா அந்த கலியுகம் அழியிறனால இப்படி நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய நேரத்துல என்னுடைய தூதன் அனுமனை நான் அனுப்புவேன், அவன் போய் சீர் பண்ணுவான் அப்படின்னு சொன்னான். அதாவது நல்ல இந்த ஊழல் பயில்கள் எல்லாம் வாழை ஒட்ட நறுக்கி சுண்ணாம்பு வைப்பான்னு சொன்னாரு. இன்னைக்கு பாருங்க, அண்ணாமலை ஒத்த மனுஷன் வாழை நறுக்கி சுண்ணாம்பு வைக்காரா இல்லையா? சொல்லுங்க. அவர் பின்னாடி அவரு இவனுக்கு என்னையா விரட்டுறது? இவனுக்கு அண்ணாமலை இவங்க அத்தனை பேரையும் விரட்டணும். புரிஞ்சுக்கோ. அண்ணாமலை இல்லைன்னா தமிழ்நாட்டை பிஜேபியே கிடையாது. கடந்த காலங்கள் என்ன இருந்தது? நோட்டா கீழே தான் இருந்தது. ஒரு செய்தி கூட வராதுயா டிவில. பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குதானே தெரியாது. இன்னைக்கு பக்கத்து அண்ணாமலை தான் பேசுறான். என்ன காரணம்? இது சாதாரண மனுஷனால இது சாத்தியம் இல்லையா? இது அவதாரம். நான் சொல்ல, கீதையிலே பகவான் தெளிவா சொல்றான், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யதா யதா தர்மஸ்ய கிளநிர் பவதி பாரத வித்வானாம தர்மஸ்ய ததாத்மான சுஜாமிக அஜோஸ்மி சன்னவியாத்மா பூதானா ஈஸ்வரசுன் பிரகிருதின் சுவாமதிசாய சம்பவம் யாத்தம். என்ன சொல்றான்? எப்போதெல்லாம் தர்மத்தின் குறைவும், இந்த பூமியில எப்போதெல்லாம் தர்மத்தின் குறைவும் அதர்மத்தின் ஓங்குதலும் ஏற்படுகின்றனவோ அப்போதெல்லாம் நான் வரேன், என்னை தோற்றுவித்துக் கொள்கிறேங்க. இறைவன் மறைபொருளா இருக்கக்கூடிய இறைவன் சாதாரண மனிதனை போல உருவம் எடுத்து வருவேங்கிறான் தர்மத்துக்காக. சாமி சொல்றான் பாருங்க, அஜோஸ்பி சன்னவியாத்மா ஈஸ்வர பிரகிருதிங்க. அதாவது நான் இவ்வுலகிற்கு இறைவனாக, ஈஸ்வரனாக, சிவபெருமானாக இருந்தும் கூட என்னுடைய படைக்கும் சக்தியை வசப்படுத்தி கொண்டு இவ்வுலகில் தர்மத்தை காப்பதற்கு சாதாரண மனிதனை போல வரேன். இந்த மலஞ்சலம் கழிக்கிற மனிதனை போல வரான இறைவன். அண்ணாமலை பேரே சிவன் பேர்ல இருக்கியா? ருத்ர தாண்டவையா? புரியுதுங்களா? நீங்க அண்ணாமலை சாதாரண மனுஷன் நினைக்காங்க, அது அவதாரம். 2 அவதாரம் நடந்துருச்சு. அனுமன் தான் வந்திருக்காரு. அங்க ராமன் அங்க ஆண்டுட்டு இருக்காரு. எங்க ஏற்கனவே ஆண்ட துவாரகை அங்க உத்தரப்பிரதேசல ஆண்டுட்டு இருக்காரு ஐயா யோகி ஆதித்யநாத். விளங்குதா? அதனால இவர் அனுமன் சாதாரண நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அண்ணாமலை வெளித்தோட்டத்துக்கு தான். நீ அவருக்கு பதவியே தேவையில்லையா? உலகமே அவருடையதுயா. உலகமே அவனுடையது. நீ அவருக்கு என்னையா பதவி நீ கொடுத்து கிளிக்கிற? அவன் தான் ஏன் உனக்கு பதவி தரணும்? இங்க பாருங்க, நான் சொல்லலையா, இது அன்னை கலைவாணி, கல்வி கடவுள் யாரு? சரஸ்வதி. அவளே சொல்ற, இறைவனுடைய வருகை இந்த கலியுகத்துல எப்படி இருக்குமா? எங்க அம்மா கலைவாணி தாளாற்ற பாருங்க. தார தர தர தாரோ தார தர தர தாரோ உலகம் 14 ஒரு கூடைக்குள் ஒரு சொல் மொழிக்கால பிறந்தவரோ இலகு பிரகாச சுவடு கொண்டு இலங்கும் பதியால வந்தவரோ அம்பு கணைகள் ஒன்றும் இல்லாமலே அறுக்க வந்தாரோ கலிதனையும் கூட படைகள் துணை இல்லாமலே குறும்பை அடக்க வந்த கண்ணோ
கோளு பேய்களை கிரகங்களை கொல்ல வரம்பெற்ற நாரணரோ காண கருவாதி கருமூலமோ கர்த்தன் கர்த்தாதி கர்த்தன் தானோ தார தர தர தாராரு தார தர தர தாராரு. எங்க அம்மா கலைவாணி தாளாட்டுற இறைவன் எப்படி வருவானா, இறைவனை தாளாட்டுற தொட்டில போட்டு சாமி எப்படி வருவாரா, உலகம் 14 ஒரு கூடைக்கு கீழே 14 உலகம் இருக்கியா, நீ என்ன பூமி மட்டும் பாக்குற, 14 உலகத்தையும் ஒரு கூடைக்கு கீழே ஆளை எம்பெருமான் வருவானா, தர்மகத்தை படைக்க இறைவன். அதுவும் தன்னன் எப்படி வருவானா, இலகு பிரகாச சுவடு கொண்டு இளங்கும்பதி இவனுடைய அம்சம் என்ன தெரியுமா, 1000 சூரியன் ஒரே நேரத்துல உலகத்தில் உதித்தால் இந்த பூமியில பூமிங்கிற இந்த உலகத்துல 1000 சூரியன் ஒரே நேரத்துல உதித்தால் எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அதை விட அதிகம் பிரகாசம் கொண்டவனா எங்க அப்பா இறைவன் சிவபெருமான். அவனதான் அதான் சொன்னா, யதா தித்தியகதம் தேஜோ ஜெகத்பாசி தேசங்களும் எச்சந்திரபசி எச்சக்கலம் தத்தே ஜோதிமாமங்கன். அதாவது சூரியனில் வரும் எந்த ஒளி உலக மனிதத்தையும் பிரகாசிக்க செய்கிறதோ, மேலும் சந்திரனிடத்திலும் நெருப்பு நிலத்திலும் எந்த ஒளி உள்ளதோ அது என்னுடைய ஒளியே என்று தெரிந்து கொள்ளுங்கிறான் எங்க அப்பா. எங்க அப்பா தான் அந்த உலகத்துக்கு ஒளி. சூரியனும் எங்க அப்பா தான், சந்திரனும் எங்க அப்பா தான், இந்த உலகமே எங்க அப்பா தான். அப்போ எங்க அப்பா எப்படி வருவானா, கலியுகத்துல இந்த குறும்பு இந்த நீச படுபாவிகளுடைய குறும்பு அடக்கிறதுக்கு கூட படைகளை கூட்டிட்டு வர மாட்டானா, ஒத்தால தன்னந்தனியா வந்து அத்தனை பேர் குறும்பு அடக்குவானா என்னோட அகங்காரத்தை அடக்குவானா. நீங்க அண்ணாமலை யாரியா, ஒத்த மனுஷன், அவருக்கு பெரிய பதவியும் இல்ல, தலைவர் பதவி கூட குடிக்கிட்டானுங்க, சாதாரண ஒரு பதவியில தொடராரு, ஒத்த மயக்க பிடிச்சா அவ்வளவு நேரம் கதறான். நீ இதுல இருந்தே புரிஞ்சுக்க வேண்டாமா, அது மனுஷன் கிடையாது, அவதாரையா, நம்ம கண்ணுக்கு மனுஷனா தெரிகிறாரு, அவ்வளவுதான். அதனால சாமி எப்படி வருவாராம், சொல்றாருல, கூட படைகள் துணை இல்லாமல் குறும்பி அடக்க வந்தவர், அம்பு கணைகள் ஒன்றும் இல்லாமலே அறுக்க வந்தாரு கலிதனை. சாமி கலைவாணி தாய் சொல்ற சரஸ்வதி, இறைவன் அந்த கலியுக பாவிகளை அழிப்பதற்கு அம்பு கணைகள் ஆயுதங்களை எடுத்துட்டு வர மாட்டானா, மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின் வடிவில் காமெடி பாருங்க, அந்த மாதிரி இவனுல அழிக்கிறதுக்கு அம்பு கணை ஆயுதம் எதுவுமே தேவையில்லையா, இவனுங்களே இவனுடைய கர்மவினையும் இவங்களை காலி பண்ணிடும். இவனை பாவம் மூட்டைகளை சமந்து மொத்தத்துல அவ்வளவு பேரும் ஆத்மா நரகத்துக்கு கொண்டு போயிடுவான் சாமி. அதான் சொன்னா, பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினில் செய்திருவன். அடைய படுபாவி, இன்னைக்கு 1 லட்சம் கோடி வச்சிருக்கலாம்டா, அது உனக்கு சொந்தம் கிடையாதுடா, நீ ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவு தானம் கொடுக்குறியோ அதுதான்டா அவன் பின்னாடி வரும், அதுதான் அவனுக்கு ஆத்மா பின்னாடி வரப்போகுது. இதெல்லாம் பாவ மூட்டை சேர்க்கிறானுங்க, இவனெல்லாம் எங்க போய் தொலைகிறானுங்களோ, நமக்கு எதுக்கியா, அவன் ஆத்மா பின்னாடி அவன் கர்மா அவனு கூட வருது. அதுக்குதான் எங்க அப்பா நியாயத்தரசு தண்டனை கொடுக்குறான் நரகத்துல. அதனால இவருக்கு அண்ணாமலை சாதாரண மனுஷன் இல்லையா, அவதார புருஷன், திவ்ய புருஷன். ஏன்னா இறைவன் கலியுகத்துல இப்ப தேவலோக ஸ்திரீகள் கொண்டு தேவாதிகள் எல்லாமே கலியுகத்துல வந்து பிறந்து, அதாவது திருமணம் முடித்து வாழ்வாங்களாம் மனுஷனா பிறந்து வந்து. ஏன்னா சாமி பகவானே சொல்றான், தெய்வ மடவார் தேசமதியிலே வருவார், வையம் அறிய மாலையிட்டு வாழ்ந்திருப்பார், பார்வதியால் ஈஸ்வரியால் பரமேஸ்வரியாலும் சீர்வதியாலான சீதா தேவி முதல் கண்ணி குமரி முதல் கைலை புகழ் மாதரெல்லாம் உண்ணி அவர்கள் ஒரு தளத்தில் கூடி மக்கள் கிளையுடனே வாழ்ந்திருப்பார்கள். இறைவன் பிறந்து வந்து மனிதனாக பிறந்து குடும்ப குட்டியோட வாழ்வானா, நமக்கு தெரியாது. இப்ப அண்ணாமலை பாருங்க, சாதாரண கல்யாணம் பண்ண மனுஷன் தான், இறைவனை கூட இருக்கலாம். ஏன்னா முன்னே சொல்லப்பட்டிருக்கு, எங்க அப்பா இறைவன் சொன்ன வார்த்தை, கலியுகம் அழிகிற நாள்ல தெய்வ மடவார்கள் தேசத்துல வருவாங்க, அப்பதான் அந்த களி அழிஞ்சு தர்மயுகம் வரும், நியாயம் தர்மம் காக்கப்படும். அதான் சாமி சொன்னா, தெய்வ நிலைமை தேசமதில் காணாது, மை நெறிய பெண்ணார் மணி நீதம் காணாது, ராஜ நெறிநீதம் ராஜ்யத்தில் காணாது. 3 நீதம் நாசமா போயிட்டு, அந்த நாசமா போனதை அதை நிலைநாட்டதுக்கு இறைவன் தேவ ஸ்திரீகள் இந்த கலியுகத்துல நிறைய கற்புள்ள அம்மைமார்கள் பிறந்துட்டாங்க, கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? உங்க மனைவி கூட நீங்க கூட ஒரு அவதாரமா இருக்கலாம், யாருக்கு தெரியும்? நீங்களும் கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டீங்க, உங்க அம்மா வீட்டம்மா கூட ஒரு தெய்வமா இருக்கலாம், யாருக்கு தெரியும்? இறைவன் எந்த கோலத்தில் இருப்பான்னு எனக்கு தெரியாதியா. ஏன்னா தெய்வம் வர வேண்டிய காலம் நெருங்கிட்டு, ஏன்னா களி அழிய போது. சாமியை சொல்றான், களியோ விளைந்து போச்சு சக்கர ஆயுதத்துக்கு இறை காணும் பருவமாச்சே, சிவனே ஐயா துரியோதனும் பஞ்சவரும் சேர்ந்து ஒரு வயிற்றில் பிறக்க கண்டேன் சிவனே. மகாவிஷ்ணு எங்க அப்பா சொல்றான், எங்க அப்பா சிவபெருமாட்ட உரையாடுறான், பெருமாள், சிவனே என் சக்கராயத்துக்கு வேலை வந்துருச்சு, களி விளைஞ்சிருச்சு, இனி அழிவுதான்ட்டான். இன்னைக்கு அழியுதுல, நாட்டு நாடு யுத்தம், எங்க பார்த்தா அடிச்சுட்டு சாகுறானுங்க, நடக்க இல்லையா? தர்மீகம் வர வரைக்கும் இப்படிதாயா இருக்கும். சாமி அதையும் சொல்லிட்டான், மேல் மாசி 6-7 15 கொள்ளிருந்து தர்ம யுகமதிக்கும் அதற்கு முன்னுள்ள காரணம் அழிவுகள் விவரம். எங்க அப்பா எல்லாம் சொல்லிட்டான், தர்மயுகம் வர்றதுக்குள்ள இந்த கலியுகத்துல இப்படி அழிவு, இப்படி சேதம், இப்படி நாசமா போவோம், இப்படிலாம் நடக்கட்டான். அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு உலகத்துல. இதுல தர்மத்துக்காக இறைவன் வருவான். அதனால அண்ணாமலைக்கு வரும் யோகி எங்க ஐயா, அங்க அது பரமாத்மாயா, அது ராம, இது ஆஞ்சநேயர். புரியுதா உங்களுக்கு? நீங்க என்னமோ அண்ணாமலையா 6 தொகுதி பொறுப்பாளர் போட்டு அவர் ஒதுக்கிடலாம், அவர் அப்படியே நகட்டிடலாம் நீங்க நினைக்கிறீங்க.
இவரு ஒரு காலமும் நடக்காது. அவருக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் இருக்கு, மிகப்பெரிய ஜாக்பாட். அண்ணாமலே எதிர்பார்த்திருக்க முடியாது, அவ்வளவு பெரிய ஜாக்பாட் இருக்கு. அவர் தெய்வ அவதார், திவ்ய புருஷன், அது அவருக்கே தெரியாது. யானையோட பலம் யானைக்கு தெரியாதுயா. அவ்வளவு பெரிய யானையோட பலம் யானைக்கு தெரிஞ்சிச்சுன்னா இம்புட்டுக்கான 3 அடி இருக்கவன் அந்த யானையை அடக்க முடியுமா சொல்லுங்க? தெரியாது. அது போல அனுமனுடைய பலம் அனுமனுக்கு தெரியாது. அனுமன் வந்தாச்சு, அங்க ராமன் ஆண்டுட்டு இருக்கான். எங்க துவாரகை ஆண்ட மாதிரி எங்க அப்பா அங்க ஆண்டுட்டு இருக்காரு இறைவன். அவதார புருஷன் ஐயா ஆதித்யநாத், யோகி ஆதித்யநாத். அதனால இங்க பாருங்க, விரைவில் தர்மயுகம் உதிக்கும். நம்ம வந்தது எதுக்கு? 14, அதாவது புரிஞ்சுடுங்க, நமக்கு 7 வாய்ப்பு தான் மனித பிறவி கொடுக்கப்படுது. இது 7வது பிறையா கூட இருக்கலாம். எங்க அப்பாவை தேடி மோட்சத்துக்கு போங்க. பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார். மேல் வீடிலிருந்து செத்திறந்து தீநரக சீல்குட்டியில் அடைக்க கொத்தியிருந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் தான். மனிதர்களே 7 வாய்ப்பு தான். இது உங்களுக்கு 7வது வாய்ப்பா கூட இருக்கலாம். இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு அப்பாவை அடையலைன்னா உங்களுடைய ஆத்மா மீண்டும் மண்ணுலகில் 84 லட்சம் பிறவி எடுக்கும். ரஜசி பிள்ளையும் கத்வா கர்மசி ஜாயதே ததா பிள்ளையும் தமசி மூணு ஜாயதேண்டா முடிஞ்சு போச்சு. நீ வந்துட்டே இருப்ப. ஊர்த்தம் கச்சந்தி சத்வா மத்திய திஷ்டந்தி ராஜசாக ஜெகனிய குணரித்து அதோ தாமச ஜனான்ட்டா முடிஞ்சு போச்சு. தம உனக்கு துஷ்டன் நரகத்தை போய் தொலைவான். ரஜோசமுடைய ராஜ்யசி இந்த உலகிலே நின்றுவான். கர்மம் அனுபவிக்காது. சாதுக்களாகி சாதுவை கூட முடித்த நல்ல பிள்ளைகள் அவர்கள் மோட்சத்துக்கு போயிருவாங்க. அவங்க எங்க அப்பாட்ட போயிருவாங்க. அதான் சாமி சொன்னா, வாக்கியம் கொடுப்போமா நாமும் பலனுடன் வாழ்வோருக்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயிலா திருந்து வாழ்வா தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்பருக்கு வாக்கிய வைகுண்ட விடு வந்தவர் வாழ்வார். எங்க அப்பாவோட வீட்டுக்கு போனோம், எல்லா உலகம் அழிஞ்சிரும். ஆனா எங்க அப்பாவுடைய உலகம் மட்டும் தான் அழியாது. இந்த ஆத்மா அங்க போகணும். அங்க போனாதான் அவனுக்கு விடுதலை. அங்க போகாத வரையிலும் இறப்புக்குரிய மண்ணுலகில பிறந்து சாவான். எவ்வளவு பெரிய துன்பம் ஒரு பிறவிக்கே. பாருங்க, எனக்கெல்லாம் ஐயோ எப்படா எங்க அப்பா கூடுவான்னு நான் நினைச்சிட்டு கூட நினைக்கிறான். ஒரு நாளைக்கு எத்தனை பேரோ இறக்குறான். நம்ம பேசிட்டு இருக்கும்போது எத்தனை லட்சம் பேரும் மரணம் அடைகிறான். அந்த லிஸ்ட்ல தான் நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கும். நமக்கு எல்லாம் நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து நடக்குவதில் நான் யமன். தண்டி தடுவது யமன். எங்க அப்பா தான் காலன், எங்க அப்பா தான் யமன். உனக்கு மோட்சம் கொடுக்குற சிவனும் எங்க அப்பா தான். சிவனை தேடிக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இவனுக்கு அண்ணாமலை சாதாரண, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண மனுஷ பிறவி கிடையாது. அவதார திவ்ய புருஷன். அது உங்களுக்கு தெரியாது, அவருடைய இது எனக்கு தெரியும். நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி சாமி திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள்
இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடானபடியாக வரும். உறவுகளை, நம சிவாய.